ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம என்ன போகிறோம்னா ஒரு புது கேம் விளையாட போகிறோம். கலெக்ட் டைனோசர்ஸ். இந்த கேமில் நான் இந்த மாதிரி பண்ணி ஒரு எக் எடுக்கிறோம் காய்ஸ். எக் எடுத்துட்டு போய் ஸ்டார்ட் ஹேட்சிங் கொடுத்தோன்னா அது ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு சில டைமர் இருக்கும் காய்ஸ். அது பண்ணி ஹேட்ச் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு காம்பி கிடச்சிருக்கு. இந்த காம்பி வச்சுட்டு $3 per second கிடைக்குது. அது இப்போ $100 கலெக்ட் பண்ணுறதுனா ஒரு விஷயம். கைஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லை சாரி கைஸ், இன்னும் போய் நிறையா எக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். எடுக்கலாம் கைஸ். இந்த மாதிரி எக்கெல்லாம் நிறைய நேரம் ஆகும் கைஸ். அதுதான் பிரச்சனை. கைஸ் இந்த இது பண்ணுறது ரோபக்ஸ் கேட்குது. அதனால் இப்போதைக்கு ரோபக்ஸ் கொடுக்க முடியாது. கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் எடுத்தோம்னா இதுக்கு தேவையில்லை. காஸ்ட் $50 தான் ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா டாலர்ஸ் ஆகும். அதாவது 2.1K ஆகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு நான் ஜஸ்ட் மேட்ச் பண்ணிடுவேன். இது இதுக்கு இன்னும் எடுக்கிறாங்க. இதுலேயும் காம்பி தான் அடிச்சிருக்கு. இதுலேயும் காம்பி தான் வச்சு காப்பி level 2 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நீ $6 ஜென்ரேட் பண்ணும். அது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அங்கே வேறும் கைஸ் ஒருத்தன் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கான். அந்த மாதிரியெல்லாம் நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியாது கைஸ். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய காஸ்ட். இப்போதைக்கு இன்னும் ஒரு 2-3 எக் எடுப்பேன் கைஸ். கோல்டு எவ்வளோ ஆகுது? 700 ஆகுது. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படியே இந்த பார்க்கை சுற்றி பார்த்துக்கலாம். இங்கே அப்கிரேட்ஸ் இருக்கு கைஸ். Tier 1 நெக்ஸ்ட் அப்கிரேடு ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. டைனோஸ் ஃபவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி நான் 30 டைனோஸ் கண்டுபிடிச்சா 10 டைனோஸ் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சா சரி 10 டைனோஸ் கண்டுபிடிக்கணும். 30 ஒரு 50 எக்கு இது பண்ணால் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ காசு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். கைஸ் நம்மளுக்கு காசு ரெடி ஆகிடுச்சுன்னா நான் இதே ஹேட்சிங் போட்டுக்கலாம். கன்ஃபார்ம் இது பாருங்கள். இதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. கைஸ் நம்மளுக்கு ஒரு நியூ டைனோசர் பிடிச்சிருக்கு. அதுதான் டிமார்க் படம். $6 அப்புறம் ஓவியர் அப்புறம் கிடச்சிருக்கு. அது $12. கைஸ் இது கலெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரோபோட்ஸ் தேவைப்படும். அதுக்கு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய்க்கிறேன்.
இன்னொரு 700 எடுத்துட்டோம்னா இன்னொரு எக் இந்த மாதிரி கிடச்சோம்னா அதையும் நாம் ஹேட்சிங் பண்ணலாம். அங்கே பாருங்க கைஸ், ஒருத்தர் எத்தனை எக்கு வச்சுட்ருக்காங்க. இந்த எக்கை டிஸ்கார்ட் பண்ணி ஒரு நல்ல எக்கை எடுப்போம். வேறு எதாவது ஒரு லார்ஜ் இதுக்கு வந்து 2.1K வேணுங்குது. அதனால் அதையும் நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து இது பண்ணலாம். ஆல்ரெடி 1.6K இருக்குது. இதனால இது ஹேட்ச் பண்ணுறதுக்கு 2.1K ஆகும். ஒரு நிறைய இடம் இருக்குது கைஸ். பாருங்க, டைனோசர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் காசெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். 2.2K வந்துச்சுன்னா இந்த எக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கணும்? 36 செகண்ட். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம இதெல்லாம் ஆஃப்லைனில் விட்டு போயிடலாம். இன்னொரு ஸ்மால் எக்கு எடுத்து அதை வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா இது வெறும் $50 தான். அது இல்லாமல் அது வந்து காசையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கைஸ், இது எல்லாமே லெவல் 1ல் தான் இருக்குது. காம்பி மட்டும் லெவல் 2ல் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய காம்பி ஹேட்ச் பண்ணுவோம். அதனால் இப்போ காசை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நிறைய எடுக்கலாம். இந்த இது வெஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த லார்ஜ் கைஸ் ஒரு புது இது கிடச்சிருக்கு. ட்ரூடான் இங்கே பாருங்க கைஸ், ட்ரூடான். இக்வடான் வந்து நம்மளுக்கு $46 தேவைப்படுது. ஆனால் எங்கே இருக்குன்னா கைஸ் நீங்கள் இருக்கு பாருங்க, இந்த சைடு இருக்கு கைஸ். இது ஆல்ரெடி 1.2K ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட இவ்வளோ மணி இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் நல்லதாக போய் வாங்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது கைஸ். இன்னொரு லாஜிக் கைஸ், இங்கே பாருங்க, எங்கிட்ட 19% சான்ஸ் தான் இருக்குது. அதையே நாம் ஹேட்ச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே பெரிய ப்ராக்ரஸ் தான். ஆனால் இப்போ இன்னொரு ஸ்மால் எக்கையும் எடுத்துருக்கோம். எடுத்து போய் அதை ஹேட்ச் போட்டுருவோம். இன்னும் நிறைய எக்கு போட்டு வச்சிட்டோம்னா பெரிய பெரிய எக்கெல்லாம் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கும். கைஸ் இது பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பண்ணதான் இந்த 7,000 ஸ்டீல் பண்ணிடக்கூடாது. இன்னொரு படம் இன்னொன்று கிடச்சிருக்கு. அதனால கொஞ்சம் லெவலுக்கு XP அது இருக்குது. இன்றைக்கும் இதுவும் டிமார்க் படம் தான் கைஸ். இப்போ டிமார்க் படம் லெவலப் ஆயிடுச்சு, கோல்டு ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லார்ஜ் கன் வெலாசிராப்டர் கைஸ். இங்கே பாருங்க, வெலாசிராப்டர் கிடச்சிருக்கு. $36 பெர் செகண்ட் கிரியேட் பண்ணுது. இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட ஆள் ஆல்ரெடி 4.7K பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே இருந்த டிமார்க் படானும் டெவலப் ஆகி கோல்டு ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்க, அந்த சைன் போர்டில் வந்து கோல்டாக இருக்கு பாருங்க. ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா கோல்டாக இருந்தால் அது பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் 8.5K இருக்குது. இப்போ ஒரு நல்ல இதை எடுத்து வைப்பேன். டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். லார்ஜ் இது இருக்குது. டைம் பண்ணி இன்னொரு நல்ல இதெல்லாம் கிடச்சிருக்கோம், அதே எடுப்பேன். சிங்க பாருங்க, ப்ளூ கலரு. நம்ம ஹோம் போயிடலாம். இந்த எக்குக்கு 65,000 வேணும். இப்போதைக்கு நம்மளால் முடியாது. இந்த மாதிரி எக்கையும் நம்மளால் ஹேட்ச் பண்ணலாம். அதனால் இப்போதைக்கு இதை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். நான் வந்து அடுத்த எபிசோடில் இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி வச்சிடுறேன். இப்போதைக்கு ஒரு லார்ஜ் எக்கு மட்டும் எடுப்பேன். பச்சை கலர் எக் கைஸ். டேரக்டாக மைண்ட் பண்ணிட்டோம்னா ஹேட்ச் பண்ணிடலாம். இது ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு இது எடுப்போம் கைஸ். இந்த இது நம்ம நம்மளுக்கு இன்னொரு லார்ஜ் எக்கு வாங்கணும்.
இங்கே வாரங்க இந்த இதெல்லாம் நடக்குது. இன்னொரு லாஜெட் கிடச்சிருச்சு. லார்ஜ் பண்ணிடுவோம். இன்னொரு 2 லார்ஜெட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதையும் பண்ணிடலாம். அதையும் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ப்ராக்ரஸ். நான் இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.